ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, தங்கமயில் வந்து சரவணன் கிட்டே நைஸா பாண்டியனை பற்றி குறை சொல்கிறாங்க. ஆமாங்க, ரெண்டு பேரும் அவங்க பார்த்த படத்தை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நைஸா தங்கமயில் சொல்கிறாங்க, மாமா என்னதான் இருந்தாலும் மாமா பண்ணுறதெல்லாம் ஓவர் தான். ஒரு 1200 செலவு பண்ணிட்டு திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறாரு. அதெல்லாம் படத்தை ஏன் ஒழுங்காக பார்க்கல, பாப்கார்னை ஏன் மிச்சம் வச்சேன்னு சின்ன பிள்ளைய கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் மாமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு சரவணன் வந்து, இங்கே பாரு மயில், அப்பா பண்ணுறதெல்லாம் உனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் யாருமே காசு அனாவசியமாக வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கே இவ்வளவு செலவு பண்ணி படத்துக்கு போனதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. இனிமேல் இந்த செலவெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அதை கேட்ட தங்கமயிலுக்கு லைட்டா மூக்குடைஞ்ச மாதிரி இருக்கு. ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, அடுத்த நாள் காலைல ராஜி வந்து பழனி ஐஸ் வைப்பாங்க. சித்தப்பா இன்னைக்கு நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அது கேட்டு பழனி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப கதிர் சொல்றாரு, மாமா இவ சொல்றதெல்லாம் நம்பாத, இவளுக்கு ஏதோ காரியாகணும், அதான் வந்து ஐஸ் வச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ராஜி வந்து கதிர்கிட்ட கோவப்படுறாங்க. லாஸ்டா ராஜி வந்து பழனிட்ட விஷயத்த சொல்லுவாங்க. சித்தப்பா நான் டியூஷன் எடுக்கலான்னு இருக்கேன், உங்களுக்கு தான் இந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் நல்ல பழக்கமாச்சு, அவங்கள்ட்டெல்லாம் பேசி அவங்க வீட்டு பசங்களாம் என் டியூஷனுக்கு அனுப்பிவிட சொல்கிறீங்களா ப்ளீஸ் சித்தப்பான்னு சொல்லி கெஞ்சுவாங்க. அப்போ பழனி கேட்குறாரு, இதெல்லாம் நான் பண்ணால் எனக்கு எதுவும் கமிஷன் தருவியான்னு கேட்பாரு. அதுக்கு ராஜி வந்து, அதுக்கு என்ன சித்தப்பா, நீங்கள் 10 பசங்களை சேர்த்து விட்டா ஒரு ஆளோட ஃபீஸ் உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. அது கேட்ட பழனி வந்து, இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் டியூஷனுக்கு ஆள் சேர்த்து விட வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கடைசியாக கதிர் கேட்குறாரு, சரி நீ டியூஷன் எடுக்க போகிற விஷயத்தை பற்றி அப்பாட்ட பேசிட்டியான்னு கேட்குறாரு. ராஜி இன்னும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாமா கண்டிப்பாக சம்மதிப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ கதிர் சொல்றாரு, அவரை பத்தி உனக்கு என்ன சரியா தெரியல, கண்டிப்பா அவர் வேணாம் தான் சொல்லுவான்னு சொல்றாரு. அதை கேட்டு ராஜி கோவப்படுறாங்க. உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா, ஏன் ஆரம்பத்திலே அபசவனமா பேசுறேன்னு சொல்லி கோவப்படுறாங்க. அது கதிர் வந்து, நான் சொல்றது உண்மைதான், இந்த வீட்டுல நம்ம நினைச்ச மாதிரிலாம் எல்லாமே செஞ்சிட முடியாது, நீ பாட்டுன்னு கற்பனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படாதுன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு போவாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மீனாவும் செந்திலும் சென்னை போன பின்னாடி வீட்டுக்கு கால் பண்றாங்க. கோமதி, பாண்டியன், தங்கமயிலாம் அவங்கள்ட்ட பேசுற மாதிரி விஷயம் வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. கடைசியா நடக்குதுன்னா, பழனி அவர் சொன்ன மாதிரி டியூஷனுக்கு ஒரு 3 பசங்களை கூட்டு வராது. அதை பார்த்து ராஜி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா தங்கமயிலுக்கு லைட்டா ஷாக் ஆகுது. என்ன ராஜி உண்மையிலேயே டியூஷன் எடுக்க போறியான்னு கேட்குறாங்க. அதுக்கு ராஜி வந்து, ஆமாக்கா அன்னைக்கு நம்ம பேசணும்லன்னு சொல்றாங்க. இப்ப தங்கமயிலுக்கு லைட்டா பயமா இருக்கு. ஆகா இவ வாய் வார்த்தையா சொல்றான்னு பார்த்தா உண்மையிலேயே காரியத்துல இறங்கிட்டாலே, நம்மளையும் டியூஷன் எடுக்க சொல்லி கோத்து விடுவாளோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. கடைசி அந்த பசங்களோட அம்மாலாம் ராஜிட்ட, இவங்க யாருமே ஒழுங்கா படிக்க மாட்டாங்கம்மா, எல்லாத்தையும் நல்லா படிக்க வைமான்னு சொல்லிட்டு டியூஷன்ல அவங்களை சேர்த்து விட்டு கிளம்பிடுறாங்க. அதோட இன்னைக்கு சீரியலே முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னா, ராஜி வந்து அந்த 3 பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்கும்போது தங்கமயில் அந்த பக்கமும் வராங்க. ராஜி தங்கமயில் இட்டாக்கா, அந்த பையனுக்கு இங்கிலீஷ்ல ஏதோ போயம் புரியலையா, நீங்க தான் எம்ஏ இங்கிலீஷ் ஆச்சு, இவனுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டோம் தங்கமயிலுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஏதோ காரணம் சொல்லி சமாளிப்பாங்க. அதெல்லாம் பார்த்த ராஜி வந்து, அக்கா உண்மையிலேயே நீங்க எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்களான்னு கேட்க கூட வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி சீன்லாம் வரலாம். இதை தவிர வேற என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, பாண்டியனுக்கு ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயம் தெரிஞ்சோன்னே ஆரம்பத்துல சம்மதிக்க மாட்டாரு. இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாரு. அப்ப தங்கமயில அவங்க மாட்டக்கூடாதுன்றதுக்காக சம்பந்தம்லாம் பேசி பாண்டியனை நல்லா ஏற்றி விடுவாங்க. ராஜியோட டியூஷன் எப்படியே கெடுத்துடலான்னு தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி சீனும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதை தவிர வேற என்ன நடக்கும்னா, இப்போ செந்தில மீனாவும் சென்னை போயிருக்காங்களா, அவங்க சென்னையில் எல்லா இடத்தையும் நல்லா ஜாலியாக சுற்றி பார்ப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா, பாண்டியன் கொடுத்த வேலையெல்லாம் செந்திலால் ஒழுங்காக பண்ண முடியாமல் போவோம். ஒருவேளை அவர் கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சா கூட டயத்துக்கு அவங்களால ஊருக்கு வர முடியாது. ஆமாங்க, செந்தில மீனாவும் கொஞ்சம் லேட்டாக ஊருக்கு வருவாங்க. அதனால பாண்டியன் செம கடுப்பாவார். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைன்னு சொல்லி செந்தில மீனாவை திட்டுவார். அப்பயும் தங்கமயில் சம்மந்தம்லாம் பேசி பாண்டியனை ஏற்றி விடுவாங்க. இந்த மாதிரி சீன்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.